இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தை தெரிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தையின் தலைப்பின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். சங்கீதம் 135 அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த யாக்கோபு யாரு, இஸ்ரவேல் யாரு? 2 பேரும் ஒரே பேரு தான். ஆனா அதுக்கு முன்னாடி யாக்கோபுன்னு பேர் இருந்ததுனால தமக்காக அவர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் என்று அவர் ஆசீர்வாதம் பெறுவதற்காக அவருக்கு பெயர் மாற்றப்பட்டது. யாக்கோபு அவர் பிடிவாதமாய் என்ன பண்ணார்? போராடி பெற்றுக்கொண்டார். நீர் ஆசீர்வாதத்தால் ஒளிய நாம விடுவதில்லைன்னு சொல்லி அவர் போராடினபடினால் இனி உன் பேர் யாக்கோபு அல்ல சொல்லி இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றப்பட்டு அதனால இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டதுனால இந்த வசனம் அழகா சொல்லுகிறது, இஸ்ரவேல் தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிற நம்ம எல்லாம் நமக்கு சொந்தமாக அவர் தெரிந்து கொண்டார். அதனாலதான் அந்த எகிப்தின் அடிமையா இருந்த ஜனங்கள், இஸ்ரேல் நாட்டு மக்கள் தமக்காக சொந்தமாய் தெரிந்து கொண்டு பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் அந்த வண்ணாந்தர வழியில ஒரு அற்புதம் செய்ததை பார்க்க முடிகிறது. அதனாலதான் கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் சொல்லி எங்க வசனம் சொல்லுகிறது. அந்த இஸ்ரவேலை அவர் தெரிந்து கொண்டது காரணம் இவர்கள் மூலமாய் சந்ததிகள் பெருக பண்ணுவதற்காக அவர் சொந்தமாய் தெரிந்து கொண்டதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை தெரிந்து கொண்டதுனால கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமீன்.